அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அறம் டிஎன்பிசி பாடசாலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட தம்ப்நெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொடுத்துருக்க புது சிலபஸுக்கு, அதாவது மாற்றப்பட்ட பாடத்திட்டத்திற்கு தமிழ் புத்தகம் படிக்கணுமா வேண்டாமா, தமிழ் புத்தகம் வேண்டுமா வேண்டாமா, அதாவது 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கணுமா, இல்லைனா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா அப்படின்ற முழு தகவலை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம சேனல் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இடத்துல எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் கொஷின் எடுத்திருக்காங்க, அதை நம்ம எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த 2020 இருந்து இது வரைக்கும் நடந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு அடிப்படையில் நடைபெற்ற தமிழ் தேர்வு தாள் இருக்கு பாருங்க, அதனுடைய வினாக்களை அந்தந்த சிலபஸ் வைஸா வச்சு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் நான் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முழு தமிழ் தகுதி தேர்வையும் நம்ம சேனல்ல டெய்லியும் ஒரு கொஸ்டின் பேப்பரை வீடியோவாக போட போகிறேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்ம சிலபஸ் தகுந்த மாதிரிக்கான பாடத்திட்டத்தை கிளாஸ் எடுத்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலில் கொடுக்க போகிற அடுத்தடுத்த அப்டேட்டு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தகம் வேண்டுமா வேண்டாமா. என்னடா இது, கொடுத்துருக்க சிலபஸ் படி பார்த்தா பாதி தமிழ் புத்தகம் படிக்கணுன்ற மாதிரி இருக்குது, பாதி புத்தகத்தை படிக்கவே வேணாம் புக்காலத்துக்கு ஓரங்கட்டிடலான்ற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கா? அப்படி எதுவும் நினைக்காதீங்க. தமிழ் புத்தகன்றது ரொம்ப முக்கியமானது இந்த சிலபஸுக்குமே. எப்படின்னா, நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், அட்டையிலேருந்து அட்டை டு அட்டை ஃபுல்லாக படிச்சிருப்போம். படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிலபஸை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டாபிக் வைஸான என்ன எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் எடுக்கணும். சிலபஸ் வைஸ் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். பிரித்து எழுதுகனா எங்கெங்க இருக்கு, பிரித்து எழுதுக அப்படின்னா நம்ம சொல்லும் பொருளில் கொடுத்துருக்க பிரித்து எழுதுக மட்டுமே பார்க்கக்கூடாது. தனியாக பிரித்து எழுதி கொடுத்துருக்க மட்டும் பார்க்கக்கூடாது. புக் பேக் பின்னாடி இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு பாடத்திட்டத்துக்கும் புக் பேக் பின்னாடி இருக்கிறது. அது பழைய புத்தகங்கள் தான் அதிகமாக பிரித்து எழுதுக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11th 12th இருக்கிற பிரித்து எழுதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 2 பேஸ் பார்க்கணும், நான் வெறும் குரூப் 4 மட்டும் தான் படிக்கிறேன், குரூப் 2 வரைக்கும் தான் படிக்கிறேன், நீ அந்த கான்செப்டில் படிக்காதீங்க. கொஷின் ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா சிலபஸ் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, அதுவும் ரொம்ப லோவாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, ஈஸியாக பண்ணியிருக்காங்க. அப்போ கொஷின் எப்படி இருக்கும், ரொம்ப தரமாக தான் இருக்கும். பிரித்து எழுதுனா ஈஸியான பிரித்து எழுதுக வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? குழப்புற மாதிரியான வினாக்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பொருள் கூறுதல், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயமாக நோட்ஸ் எடுத்து படிக்கணும். எல்லாத்தையுமே இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதாங்க பெட்டர். தமிழ் புக்குன்னு இனிமேல் படிக்கக்கூடாது, நோட்ஸ் எடுத்து படிக்கணும், அதான் பெட்டர். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிட் 7 எடுத்து ஒரு டாபிக் வைஸாக என்ன பண்ணணும், எந்தெந்த புக்கில் இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுங்க, அந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா மொத்தமாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ தமிழ் புக்கு இது வரைக்கும், இதை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து சொல்ல வரைக்கும் தமிழ் புக்கு என்ன தேவை, கட்டாயமாக தமிழ் புக்கு தேவை. ஓகேங்களா? அதனால தமிழ் புக்கை தூக்கி வீசிடாதீங்க. ஓகேங்களா? தமிழ் புக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது நமக்கு ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க யூனிட் 7 கீழே. இந்த பகுதி 6ஆவதுலேருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகங்களில் மட்டுமே வினாக்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ப முடியாது, எந்த வினாக்களை வேணாலும் எங்க இருந்து வேணாலும் எடுப்பாங்க. குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பொதுவாக குரூப் 4 குரூப் 2 படிக்காதீங்க, குரூப் 4 ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நோட்ஸை. அது குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், குரூப் 2 ஸ்டாண்டர்டுக்கும் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம காமனாக கொஞ்சம் ஈஸியாக கேட்டாலும் அடி கற்றுக்கணும், மீடியமாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண கற்றுக்கணும், ரொம்ப ஹெவியாக கேட்டாலும் என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பேசிஸில் இந்த மாதிரியான தகவலை நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வேர் டு ஸ்டடி போடுறேன். அதுவும் எதுக்கு போட போகிறோம் அப்படின்னா, நமக்கு அறநூல்கள் சார்ந்ததும் திருக்குறள் சார்ந்ததும் யூனிட் 7க்கான வேர் டு ஸ்டடி போடுறேன். அது இல்லாமல் மற்றதுக்கெல்லாம் நம்ம வேர் டு ஸ்டடி போட்டோம் அப்படின்னா எல்லா புக்லையுமே வேர் டு ஸ்டடி இருக்கும், பிரித்து எதுக்கு இருக்கும், சேர்த்து எதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு யூனிட் 6 வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் எடுக்கிறேன். அந்த நோட்ஸை எடுத்து அதை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம அடுத்த வீடியோ பதிவில் நம்ம தமிழுக்கான இந்த கலைச்சொல் அறிவோம், மரபு தொடர் அறிதல், ஓமை தொடருக்கான பொருள் அறிதல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் அடுத்தடுத்த நோட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சேனலில் நான் பதிவிடுறேன். அது
நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் கட்டாயமாக உங்களுக்கு இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நல்ல யூஸ்ஃபுல்லான தகவலை கட்டாயமாக கொடுப்பேன். ஓகேங்களா? நன்றி. நம்ம